இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ரூஸ் 6 Key of Occlusion. அதாவது ஒரு நார்மல் அக்ளூஷனுக்கு என்ன தேவையோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கீயை பற்றி பார்த்தோம்னாக்க மோலார் இன்டர் ஆர்ச் ரிலேஷன். இந்த மோலார் இன்டர் ஆர்ச் ரிலேஷன் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இந்த மீசோபக்கல் கஸ்பு இருக்குல்ல, இந்த அப்பர் ஃபஸ்ட்டு மோலாரில் இருக்க இந்த மீசோபக்கல் கஸ்பு லோயர் ஃபஸ்ட்டு மோலாரில் இருக்கிற குரூவில் அக்ளூட் ஆகும். அடுத்ததாக இந்த டிஸ்டல் ரிட்ஜ் இருக்குல்ல, இந்த அப்பர் ஃபஸ்ட்டு மோலாரில் இருக்கிற இந்த டிஸ்டல் ரிட்ஜு லோயர் செகண்ட் மோலாரில் இருக்கிற மீசல் ரிட்ஜோட அக்ளூட் ஆகும். ஸோ இதில் ஒரு மால் அக்ளூஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னாக்க இது கிளாஸ் 2ஆவோ இல்லை கிளாஸ் 3ஆவோ மாற ஆரம்பிக்கும். அதாவது இந்த மாதிரி இந்த கீ 2வை பார்த்தோம்னாக்க இது மீசியோடிஸ்டல் க்ரௌன் ஆங்குலேஷன். மீசியோடிஸ்டல் க்ரௌன் ஆங்குலேஷன்னா இது மீசல் சைடாவோ இல்லை டிஸ்டல் சைடாவோ போகும். இந்த லாங் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த லாங் ஆக்சிஸ் ஒன்று மீசல் சைடாவோ இல்லை டிஸ்டல் சைடாவோ போகும். இன்னும் தெளிவாக பார்க்கலாம்னாக்க லாங் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இதுதான் இந்த லாங் ஆக்சிஸ். இந்த லாங் ஆக்சிஸில் உள்ள இன்சிசல் போர்ஷன் இன்சிசல் பார்ட் மீசல் சைடாகவும் ஜிஞ்சவல் பார்ட் டிஸ்டல் சைடாகவும் போகும். இதை பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதே இது இந்த ஜிஞ்சவல் போர்ஷனில் இருக்கிற லாங் ஆக்சிஸ் மீசலாகவும் இந்த இன்சிசல் போர்ஷனில் இருக்கிற அந்த லாங் ஆக்சிஸ் டிஸ்டலாகவும் போச்சுன்னா அதை நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிஞ்சவல் பார்ட்டில் இருக்கிற லாங் ஆக்சிஸ் எப்போயுமே டிஸ்டல் சைடு மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த லாங் ஆக்சிஸ். ஜிஞ்சவல் பார்ட்டில் இருக்கிற லாங் ஆக்சிஸ் டிஸ்டல் சைடு மட்டும்தான் இருக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கீ 3 லேபியோலிங்குவல் ஆர் பக்கல் லிங்குவல் க்ரௌன் இன்க்ளினேஷன். இந்த க்ரௌன் இன்க்ளினேஷனை பொறுத்தவரை மீசியல் சைடோ இல்லை டிஸ்டல் சைடோ, இந்த மாதிரி மீசியல் சைடோ இல்லை டிஸ்டல் சைடோ பார்க்கும்போது இதில் ஜிஞ்சவல் போர்ஷன் இருக்குல்ல, இந்த லாங் ஆக்சிஸில் உள்ள ஜிஞ்சவல் போர்ஷன் இதே அதே மாதிரி தான் இந்த ஜிஞ்சவல் போர்ஷன் இருக்குல்ல, இந்த ஜிஞ்சவல் போர்ஷன் லிங்குவல் சைடாக போச்சுன்னா, ஸோ இது லிங்குவல் சைடாக போச்சுன்னா அது பாசிட்டிவ் க்ரௌன் இன்க்ளினேஷனும். அதே இது இந்த ஜிஞ்சவல் போர்ஷனில் இருக்கிற அந்த லாங் ஆக்சிஸ் லேபியலாவோ இல்லை பக்கல் சைடோ போச்சுன்னா அது நெகட்டிவ் க்ரௌன் இன்க்ளினேஷன் சொல்லுவாங்க. நார்மல் அக்ளூஷனுக்கு பாசிட்டிவ் க்ரௌன் இன்க்ளினேஷன் தான் தேவை. நெகட்டிவ் க்ரௌன் இன்க்ளினேஷன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நெகட்டிவ் க்ரௌன் இன்க்ளினேஷன். இந்த ஜிஞ்சவல் போர்ஷன் பார்த்தீங்களா, இந்த ஜிஞ்சவல் போர்ஷன் எப்படி இருக்குது, லேபியலாவோ இல்லை பக்கலாவோ இருக்குது. ஸோ இது நெகட்டிவ் க்ரௌன் இன்க்ளினேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஒரு நார்மல் அக்ளூஷனுக்கு ரொட்டேஷன் இருக்கக்கூடாது. அப்படி ரொட்டேஷன் இருந்துச்சுன்னா, இப்போ போஸ்டீரியர் இந்த ரொட்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குபை பண்ணும். ஸோ அதனால் மால் அக்ளூஷன் வரலாம். அதே ரொட்டேஷன் ஆன்டீரியர் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் கம்மியாக ஆக்குபை பண்ணும். ஸோ அதனால கூட மால் அக்ளூஷன் வரலாம். ஒரு ஈவனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைட் கான்டாக்ட். இப்போ இந்த எந்த அப்நார்மலிட்டிஸுமே பார்க்கல, எந்த டிஸ்கிரிப்டன்ஸுமே இந்த இன்டர் மேக்ஸிலரி ஆர்ச்சுக்குள்ளே இல்லை, இல்லை மேண்டிபுலர் ஆர்ச்சுக்குள்ளே இல்லை அப்படின்னாக்க அது ரொம்ப டைட் கான்டாக்டாக இருக்கும். ஸோ 5th கீயை பொறுத்தவரை ரொம்ப டைட் கான்டாக்ட் இருக்கணும். 6th கீங்கிறது கர்வ் ஆஃப் ஸ்பீ. கர்வ் ஆஃப் ஸ்பீ அப்படிங்கிறது என்னன்னாக்கா இந்த மோலார்லேருந்து கெனைன் வரைக்கும் பார்த்தா ஒரு கர்வ் மாதிரி போகும். இந்த கர்வ் போனதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் லைன், ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃப்ளாட் லைன் வரைஞ்சோம்னா அதுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்குல்ல, டீப்பர் பார்ட், இதுதான் அந்த டீப்பர் பார்ட். அது 1.5 மில்லிமீட்டருக்கும் கம்மியாக இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது மால் அக்ளூஷன். நார்மல் பார்ட் பாருங்களேன், நார்மலாக இப்படி இருக்கும். இதுலேருந்து ஒரு ஃப்ளாட் லைன் வரைகிறோம். அப்படி ஒரு ஃப்ளாட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே டீப்பர் பார்ட் பாருங்களேன், இதுதான் அந்த டீப்பர் பார்ட். அந்த டீப்பர் பார்ட் 1.5 மில்லிமீட்டருக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு உள்ளே தான் இருக்கணும். அப்படி மேலே போச்சுன்னா அது அப்நார்மல் மால் அக்ளூஷன் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி. தேங்க்யூ.